தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் யோவான் 8:21 24 வரைக்கும் பார்க்க போகிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். 21 என்ன சொல்லியிருக்குன்னா, நான் இங்கேருந்து போகிறேன், அந்த இடத்த விட்டு கடந்து போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீங்க. நீங்கள் என்னை தேடுவீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் என்னை தேடி, அதாவது கிறிஸ்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்கள நம்பலை. அவங்க அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் தேவகுமாரன், தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி, அவர் தான் நம்மளை விடுவிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பலை. அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீங்க, நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு, அதாவது தேவனிடத்திற்கு போகிறேன் இல்லையா, பரலோகத்துக்கு போகிறேன் இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிறதுக்கு வர முடியாதுன்னு சொல்ல தன்னை தானே கொலை செஞ்சு கொள்வாங்களோ, அதாவது தற்கொலை பண்ணிக்கொள்வாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நீங்கள் இந்த பூமியிலிருந்து உண்டானவங்க, நான் உயர்விலிருந்து உண்டானவன், நான் தேவனிடத்திலிருந்து பரிசுத்தாவினால் பிறந்தவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த மாதிரி நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவங்க, நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 3:19 வராரம், நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய் என்பது சாபம். அந்த சாபத்தின் வராரம் நீங்கள் சாவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி நானே அவர், நானேனா கிறிஸ்து, நான் தான் உங்களை விடுவிக்க வந்தவர், நான் தான் உங்களுக்கு மீட்பர், உங்கள் பாவங்களை விடுவிக்க வந்தவர்னு நீங்கள் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், நீங்கள் நம்பலை அப்படின்னா உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள். உங்கள் பாவம் உங்களை விட்டு போகாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்து மண்ணோடு மண்ணாக போக வேண்டியது தான், நீங்கள் சாவீர்கள் என்று கிறிஸ்து கூறுகிறார். அதுதான் இந்த வசனத்தோட விளக்கம். இந்த வசனத்தில் ஒரு மிக முக்கியமான ரகசியம் ஒன்று ஒழிஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட்டில் சொல்கிறாங்க இல்லையா, நானே அவர் என்று நீ விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அவர், அந்த அவர்ன்ற வார்த்தை எவ்வளோ மரியாதைக்குரிய வார்த்தை. அந்த அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆதியாகமம் 3 இருக்குது. 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர், இந்த இதில் வருது பார்த்திங்களா, மரியாதைக்குரிய சொல். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த அவர் தான் இவர். சரியா? இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அதாவது சாத்தானை மரணத்தை ஜெயிப்பார், மனிதனுடைய சாபத்திலிருந்து மனிதனை விடுவிப்பார். அந்த அவர் தான் இவர்னு நீ விசுவாசிக்கலை, அதாவது இவர் தான் தேவகுமாரன்னு சொல்லி நீ விசுவாசிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் பாவங்களில் சாக வேண்டியது தான். இதுதான் விஷயம்.